சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். வணக்கம் நண்பர்களே, இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். கிட்டத்தட்ட ராமர் கோயில் திறப்பு விழா மிகவும் குறுகிவிட்டது. ஜனவரி 22 திறக்கிறார்கள். இது இந்த விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கு. எல்லோரும் நினைத்தது காங்கிரஸ் என்ன செய்ய போகிறது என்று. அதாவது பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்தை எப்படி அணுகியது என்றால், ஒரு சீட்டாட்ட மேஜையில் எந்தெந்த பொருள் வைக்கிறதுங்கிற ஒரு முறை இருக்கு. என்ன வெள்ளக்காரங்க சீட்டாடுறதுன்னா என்ன தெரியுமா செய்வானுங்க? சிலுவையும் வச்சு சீட்டாடுவான். வீட்டில் இருக்கிற எண்டா குண்டா ஐடி கார்டு முதற்கொண்டு எல்லாத்தையும் வச்சு சீட்டாடுவான். போட்டிருக்கிற கோட்டையும் வைப்பான். கடைசியாக கோழி குஞ்சியையும் வச்சுட்டு குதிரையும் வைத்து சீட்டாடிய பிறகுதான், சீட்டாட்ட மேஜையிலே பணையம் வைத்த பிறகுதான் அவனுக்கு அறிவு வரும். அதே மாதிரி இப்போது பாரதிய ஜனதா கட்சி வைக்கிறதுக்கு வேற ஒன்றுமே இல்லை. 15 லட்சம் ரூபாய் தருவோம்னு சொன்னால் அது கிடையாது. பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும்னு சொன்னாங்க. 50 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவோம்னாரு. கேஸ், உப்பு, புளி, மிளகா, அரிசி பருப்பு இதெல்லாம் இன்றைக்கு விலை என்னன்னு தெரியும். அதையெல்லாம் குறைப்பதாக சொன்னார்கள். அதுவும் இல்லை, ஊத்தி கொண்டது. எதுவுமே பண்ண முடியல. மௌனமா ஒருத்தர் ஆட்சி பண்ணாருங்க, நரசிம்மராவ். அவர் செய்த சாதனைகளில் 100 கூட மோடி செய்யல. அப்புறம் வேற என்னத்து மிச்சம்? கடைசியாக சீட்டாட்ட மேஜையிலே ராமனை கொண்டு வந்து பந்தயம் வைத்து விட்டார்கள். இப்போது பிஜேபிக்கு இருக்கின்ற 2 விஷயங்கள், பணயம் வைக்கக்கூடிய 2. ஒன்று ராமர், இன்னொன்று பின்னாடி வர்றேன். இந்த ராமரை பணயம் வைத்தால் நாம் நினைத்தது எல்லோருமே எதிர்த்தரப்புல சீட்டை எடுத்து வெட்டுறது யாரு? காங்கிரஸ் தான். காங்கிரஸ் கிட்ட என்ன ட்ரம்ப் இருக்கு ராமருக்கு எதிராக என்றுதான் நாம் நினைத்திருப்போம். ஆனால் காங்கிரஸ் வெகு லாபகமாக சீட்டை சங்கராச்சாரியார்களிடம் கொடுத்துவிட்டு எதிர்த்தரப்பை அவர்கள் விலகி கொண்டார்கள். காங்கிரஸ் கட்சி தேர்தல் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போது மோடியை எதிர்த்து சீட்டை இறக்கி விளையாடுவது சங்கராச்சாரியார்கள். இப்பதான் எந்த சீட்டை இறக்குறதுன்னு மோடிக்கு தெரியவில்லை. ஆமாம், பணயம் வைப்பதற்கு எஞ்சி இருந்த ஒன்று ராமன். கடவுளாவது மண்ணாங்கட்டியாவது. அவங்க கடவுள் நம்பினாவில் ராமனை அவர்கள் கடவுள் என்றெல்லாம் நம்பவில்லை. உண்மையே அவர்களுடைய பிலாசபி என்ன தெரியுமா? சனாதன தர்மம் தான் உயர்ந்தது. சனாதன தர்மத்தை காப்பாற்றுகின்ற வேத மந்திரங்களை ஓதி பாராயணம் செய்து ஓதுகின்ற, தினமும் காயத்ரி மந்திரம் ஜெபிக்கின்ற பிராமணர்கள், பார்ப்பனர்கள் மந்திரத்திற்கு அடுத்த கட்டத்தில் வர்றாங்க. மந்திரத்தை அதாவது சனாதன தர்மத்தை காப்பாற்றுபவர்கள். அடுத்த கட்டம் பிராமணர்களுக்கு உதவி செய்கின்ற, ஏவல் வேலை செய்கின்ற தேவதைகள் தான் இந்த ராமன் எல்லாமே. ஸோ அவங்க தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு ராமன் ஒரு தேவதை, கடவுள் கிடையாது. கடவுளுக்கும் தேவதைக்கும் வித்தியாசம் இருக்குது. அது பின்னாடி பார்க்கலாம். ஆகவே இவர்கள் இப்போது பணயம் வைத்திருப்பது ராமனை எதிர்த்து சீட்டை இறக்கி விளையாடுவது சங்கராச்சாரியார்கள். ஆனால் இந்த ட்ரம்ப்பும் இவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால், கடைசியாக பாரதிய ஜனதா கட்சி நம்பி இருக்கிற ட்ரம்ப் ஒன்று என்ன தெரியுமா? எல்லோருமே மறந்து போயிருக்கிறோம். பாகிஸ்தான் இருக்கவே இருக்கு. பாகிஸ்தான் அடிப்போம்ல, பாகிஸ்தானை உதைப்போம். அவன் எந்த வம்புக்குமே வர்றதில்லை. ஏனென்றால் அவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்தியாவிலே நடப்பதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ வம்புக்கு வராதவனை சில வருடங்களாக தன்னுடைய பொருளாதார ரீதியாக கீழே இருக்கின்ற பாகிஸ்தான், அரசியல் சீரழிவுகளிலே வழக்கம் போல சிக்கி தவிக்கின்ற பாகிஸ்தான் எந்த வம்புக்குமே வரலை. இப்போது போய் பாகிஸ்தானை தொட்டால் அந்த அளவிற்கு மோடிக்கு ஆதரவு கிடைக்குமா? மோடியினுடைய ஆதரவு தளம் ஓபிசியிலிருந்து, பார்ப்பனர்களிலிருந்து எல்லோரையுமே அந்த இந்து பிராண்ட்ல கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் இப்போது ஓரளவு கணிசமான உயர் சாதி வகுப்பினரிடம், செல்வாக்கு மிகுந்த, சனாதன தர்மத்தை விரும்புகின்ற செல்வாக்கு மிகுந்த மக்களிடம் இந்த சங்கராச்சாரியார்கள் தாக்கத்தை ஏற்படுத்துவார்களா? சங்கராச்சாரியார்களால மோடிக்கிட்டாரா படப்பட்டாளம் இருக்கு, ராணுவம் இருக்கு, ஈடி இருக்கு, எல்லாம் இருக்கு. மோடி ஒரு அளவுக்குத்தான் எதிர்க்க முடியும். பத்திரிகையில் செய்திகளை கொடுக்கலாம்,
தொலைக்காட்சிகளிலே பேசலாம். மற்றபடி மோடிக்கு எதிராக அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் வாக்காளர்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்பதுதான் அந்த பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். ஆகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு எஞ்சி இருக்கிற 2 ஆயுதங்கள், ஒன்று ராமனை பணயம் வைத்தாகிவிட்டது, இன்னொன்று பாகிஸ்தான். பாகிஸ்தானை எப்படி தொடுவது என்பதை அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் எப்படி தொடுவார்கள் என்பதை பொறுத்துத்தான் இவர்களுடைய அந்த தேர்தல் சர்வே ரிப்போர்ட் எல்லாமே இவர்களுக்கு கிடைத்ததற்கு பிறகுதான் பாகிஸ்தான், வேறு வழி இல்லை என்றால் பாகிஸ்தானை தொடுவார்கள். இப்போ இன்னொரு விஷயம், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுகிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலை அவர்களுக்கே தெரியும். இதை வெளியில தெரியாம மூடி மறைக்க பார்க்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட ஒரு என்சர்க்கிள்மெண்ட் நிலைமைக்கு வந்துவிட்டது. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இதை ஒரு இராணுவ வியூகம் மாதிரி தான் நீங்க பார்க்கணும். அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா முடிஞ்சிச்சு. கர்நாடகாவில் ஓரளவு அவங்கள குறைத்து எடை போட வேண்டாம், ஃபைட் பண்ணுவாங்க, சரி ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே ஒரு ஓரளவு இருக்கு. ஆனால் அதை தாண்டினால் மகாராஷ்டிரா, இந்த பக்கம் ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், அப்படியே போனால் வடகிழக்கு எல்லைப்புற மாகாணங்கள், பஞ்சாப், இந்த பக்கம் இமாச்சல் பிரதேசத்திலும் அவர்களுக்கு செல்வாக்கு உண்டு, உத்தரகாண்ட். இவர்கள் நடுவில் இருக்காங்க குஜராத், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ். ராஜஸ்தானில் கூட காங்கிரஸ் சரிக்கு சரி ஃபைட் பண்ணுவாங்க. மத்திய பிரதேசத்திலும் ஃபைட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் அவ்வளவு எளிதாக வெற்றி கனியை பறிக்க விட மாட்டார். அதே போல பீகார். இப்படி ஒரு 5, 6, 7, 8 மாநிலங்களுக்குள்ளே பாரதிய ஜனதா குறுக்கப்பட்டு விட்டது. ஒரு என்சர்க்கிள்மெண்ட் போட்டாச்சு. சுற்றியுள்ள மாநிலங்கள் எல்லாம் என்சர்க்கிள்மெண்ட். அதீத ஆதரவு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு, மோடி அவர்களுக்கு இந்த நான் குறிப்பிட்ட மாநிலங்களில் இருக்குது. அங்கே எல்லாம் அவர்கள் அதிக வித்தியாசத்திலே, வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கலாம். மோடி அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே வெல்லலாம். ஆனால் என்சர்க்கிள்மெண்ட் ஆகிட்டாங்க. சுற்றி வளைக்கப்பட்டு விட்டது பாரதிய ஜனதா கட்சி இராணுவம். இதுதான் உண்மை. ஆகவே அவர்களுக்கு அந்த உண்மை தெரியும். இதிலிருந்து மீண்டு வந்து நாடு முழுவதும் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த ராமர் கோயில் திறப்பு விழா ஏற்படுத்துமா என்பது அவர்களுக்கே ஒரு சந்தேகம்தான். ஆகவே இந்த சந்தேகம் எழுந்தால் மீண்டும் பாகிஸ்தான் பிரச்சனையை தொடுவார்கள். பாகிஸ்தான் பிரச்சனையிலும் சொதப்பினால் மோடி தன்னுடைய மனோதைரியத்தை இழப்பார். மோடி மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் மனோதைரியத்தை இழந்தால், அதில் அடி விழுந்தால், அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கான தேர்தல் தோல்வியின் ஆரம்பம். ஆமாம், ஒரு மனிதன் டிமாரலைஸ், அந்த மனோதத்துவ ரீதியாக அடி விழுந்துட்டால் இனி வெல்வது கஷ்டம். இந்த மாதிரி நிலைமை இருக்கிறது என்று வரும்போது நிச்சயம் மோடி மனோதைரியத்தை இழப்பார். இழந்துவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி முடிந்தது என்பதுதான் என்னை பொறுத்தவரையிலே நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற தகவல். தெரிந்தோ தெரியாமலோ பாரதிய ஜனதா கட்சி ராமனை வைத்து சூதாட்ட மேடைக்கு வந்தார்கள். ஆனால் ஆட்டக்களத்திலே காங்கிரஸ் மிக அருமையாக சங்கராச்சாரியர்களை தள்ளிவிட்டு விலகி கொண்டது. இதுதான் நிலைமை. இன்னும் ஜனவரி 22க்கு பிறகு இந்த தாக்கம், ராமர் கோயில் திறப்பு விழா தாக்கம், குடியரசு தின விழா இருக்கிறது. இதில் எல்லாம் இவர்கள் என்ன மாதிரியான ஜகஜால வேலைகளை எல்லாம் செய்வார்கள் என்பதையெல்லாம் பார்க்க இருக்கிறோம். கடந்த ராஜஸ்தான் இடைத்தேர்தலும் சரி, அதில் இடைத்தேர்தல் காங்கிரஸ் வென்றிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இடைத்தேர்தலில் அகிலேஷ் யாதவ் வென்றார். இப்படி அங்கங்கே வெற்றிக்கான சில வெற்றி பெற்ற அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மனோதைரியத்தின் மீது அடியை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. இப்படி இந்த நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட இந்தியா கூட்டணிக்கு, எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு மனோதைரியம் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பித்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இதுதான் நாட்டிற்கும் நமக்கும் நல்ல செய்தி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன், பேச்சுரிமை நிகழ்ச்சிக்காக. அனைவருக்கும் இனிய பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய சேனலுக்கு
உங்களுடைய ஆதரவை தர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். மிக முக்கியமாக ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். எந்த கருத்துக்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். கமெண்ட் செய்யுங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.